ஒரு முதல்வர் வெளிநாட்டுக்கு முதலீடுகள் ஈர்க்க போகிறார் அப்படின்னா, அங்கே இவர்கள் இன்னைக்கு உலகம் பூரா இந்த மாரி ஆட்கள தான் செலக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்காங்க. பெரியார் சிலை திறக்கிறது, இந்த மாரி வேலைகள்லாம். அப்புறம் அங்க போய் வேலையில போய் செட்டில் ஆகியிருப்பான் பார்த்தீங்களா? அவன் பெரும்பாலும் அந்த திமுக சார்ந்ததா இருப்பான். அவன கூப்பிட்டு திராவிடத்தால் உயர்ந்தோம் அப்படின்னு. என்னன்னு கேட்டா, திராவிட மாடல் அரசுனால நான் வெளிநாட்டில இருந்தேன். அவன் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு 20 வருஷம் செட்டில் ஆயிருப்பான். என்னமோ இவர்கள் இதனால இதான்னு. அண்ணா மேலாண்மை பயிற்சி மையம்னு இருக்குது. அங்கே வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் குடுக்குறாங்க. இதில வந்து படிக்கிறவர்கள் ஏழை மாணவர்களும் இருப்பாங்க. இல்ல அந்த குரூப் ஸ்டடிக்காகவும் சேர்றவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த மாணவர்களுக்கு ஒரு உதவித்தொகை ஆரம்பத்துலேருந்து முன்ன 3000 குடுத்தாங்க. இப்ப 7500 குடுக்குறாங்க. அதே மாதிரி அதில படிக்கிற மாணவர்கள் 10 இன்ஸ்டிடியூட்ல போய் கேள்வித்தாளுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட்ல பணம் கட்டி படிப்பாங்க. ஏற்கனவே ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் இருப்பாங்க. அவங்க முயற்சின்றது ஒரு பெரிய தொடர் முயற்சியில தான் அவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ் ஆவாங்க. ஆனா இந்த இது நான் முதல்வன் தொடங்குன பிறகு தான் 57 பேரு ஐஏஎஸ் ஆயிட்டாங்கன்னு உருட்டுனாங்க.